அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் எழுதினேன், சைன் அப்படிதான் போட்டேன். தவிக்குதுங்க மனசு, வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. கலாப்பிரியாவினுடைய ஒரு வார்த்தையை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு நிகழ்ச்சியில. அதிர்ந்து போனேனா, அப்படியே கடக்கிற. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வோம், உங்க மனைவியை புரிந்து கொள்ள. மனைவியை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்ல நான் கேட்கிறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்றேன். வீட்டுல ஒரு டயலாக் சொல்றீங்க, திருந்தவே மாட்டியா? 25 வருஷமா சொல்றீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்க திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணிருப்பாளான்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. Let them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவ ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேத்து என்கிட்ட போன்ல. சத்தியாக ஏதாவது சொன்னா, அக்கா ஜுரமா இருக்குக்கா. நான் சொன்ன மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, அது வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், நீ காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா, நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியா போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோ அந்த ஆள் கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது, ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இறகு தரேன்ட்டு. இட்ஸ் a very strong. கவனமா பார்த்துக்கோங்க. பிறந்துட்டோம்ல, சாவறதுக்குள்ள நீங்க யாருன்னு சைன் பண்ணிட்டு போங்க. நடுவுல போயிடாதீங்க, விட்டுடாதீங்க. நெவர் கிவ் அப். உங்களுக்குன்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கான்ல, இயற்கை கொடுத்திருக்கிறல. யூ ஆர் த யூனிக் பர்சன் அண்டர் தி ஸ்கை. நீங்கள் நம்புங்கள். ஏங்க தொத்த முத்த வாய்ங்க. எனக்கு என்னை எல்லாரும் வெகுளின்னு தான் வீட்டுல ஞாபகம், எனக்கு தெரியுமா? நம்பலையா? எங்க சித்தப்பா மக்காவுக்கு போய் மக்கால துவா செய்யும்போது எல்லா குழந்தைங்களுடைய பேர் சொல்லும் போது என் பேர் மட்டும் வரலையா. அந்த வெகுளி பொண்ணை கொஞ்சம் காப்பாத்தி சொன்னாரா? பாருங்களேன், சில இடங்கள்ல வெகுளியா இருந்தாதான் சில இடங்கள்ல ஞானமா இருக்க முடியும். எல்லா இடத்தையும் புத்திசாலியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? கிடையாது. சில விஷயங்களில் சிலது அப்படித்தான் அமையும். நான் உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். மோட்டிவேஷன் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணணும்ல. யாராவது உங்களை உற்சாகப்படுத்துறாங்க, யாரோ எனக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுறது, மனசு கஷ்டமா இருக்கும் போது உங்க ஸ்பீச்சை கேட்டா சரியா போயிரு சொல்றாங்களா? இப்ப எனக்கு அது வரவு தானே. இப்ப நான் அதெல்லாம் வரவா வச்சிருந்தேன்னா நான் ஐ எம் நாட் a ரியல் மோட்டிவேட்டர் இல்ல. உங்களை சம்பாதிப்பதற்காக நான் மோட்டிவேஷன் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறத்தின் சார்பானது அல்ல. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஓட வைத்து விட்டால் அதுதான் எனக்கான அறமே தவிர எனக்கு பின்னால ஓடி வர்றது அல்ல என் அறம். எனக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் சொற்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடினால் நான் ஜெயித்தேன். அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கும் வாசல்ல, கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்க சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன்ல. நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல. இட்ஸ் a real motivation. அலன் மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் இப்படி ஆட்டான் தலை,
ஏன் அவன் அவ்வளோ தலையாட்டினான் தெரியுமா? அவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். அவன் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க. 56 லட்சம் கோடி ஆஸ் பர் த ரெக்கார்ட். எவ்வளவு? 56 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் எலன் மாஸ்க். அவன் கிட்ட ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்கிறான், அது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவன் சொன்னா, இதோ 1ஆம் தேதி வரப்போகுது, இந்த 1ஆம் தேதியும் நான் நகம் கடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் டெய்லி குளிப்பேன், நான் இது சாப்பிட மாட்டேன், நான் உடம்ப குறைப்பேன், நான் இது படிப்பேன், நான் பொங்கல் வரைக்கும் கூட தாங்காது. நானும் நினைக்கிறேன் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்லை. என்னத்துக்கு நினைக்கிறேன்? அதான் ஃபாலோ பண்ண முடியறது இல்லைல்ல, என்னத்துக்கு நினைக்கிறேன்? காயப்படுறதுக்கா? என் கிட்டலாம் வரணும் தோத்து போனவங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? எப்படி தோத்த? யோசி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீதான். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ மட்டும்தான். அடிபட்டு ரோட்ல கிடந்தா மட்டும்தான் ஆஸ்பத்திரி காப்பாற்றும், மற்றபடி நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும். எலன் மாஸ்க் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? இப்ப சமீபத்தில் என்ன கேள்வினா, நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல நேரங்களில் டவுன் ஆயிடுறோம். எது மோட்டிவேட் பண்ணுது? அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை மோட்டிவேட் பண்றது எது? சல்யூட் ஃபார் எலன் மாஸ்க். அவங்க தந்த பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்க ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அது இலக்கு வைக்க முடியாதபடிக்கு உங்களை நீங்களே பலவீனமா உணர்றீங்க. அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்க எதை மோட்டிவேஷனா எடுக்கிறீங்க? திரும்பி சொன்னார் அவரு, நீங்கள் கேட்பது எனக்கு புரியவில்லை. சரி சார், நீங்களே பதில் சொல்லுங்க சார், நான் இனிமேல் கேட்க மாட்டேன் சார். அதுக்கு அந்த ஆள் தந்த பதில் தான் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற பதில். இது பர்வீன் சுல்தானா தந்த பதில் அல்ல, எலன் மாஸ்க் தந்த பதில். எலன் மாஸ்க் சொன்னார், நான் தானே இலக்கை நிர்ணயிச்சேன், அதை அடைய விடாதபடிக்கு நான் எப்படி எனக்கு தடையாக இருக்க முடியும்? எங்க ஐயா மா ராமலிங்கம் ஒரு கதையை சொல்லுவாரு. ஒருத்தன் 3 பேரு சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்தா வேலைக்கு பயலுக்கு வந்துட்டு இருந்தாங்களா 10 வருஷமா. ஒரு ஐயா அவனுடைய கையில எப்ப பார்த்தாலும் இட்லி இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸ்ல எப்ப பார்த்தாலும் தயிர் சாதம் இருக்குமா, ஒரு ஐயானுடைய டிஃபன் பாக்ஸ்ல எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி இருக்குமா. 3 பேரை முடிவு பண்ணிட்டானுங்களே, வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுவோண்டா, இன்னிலிருந்து 3 நாள் வாய்ப்புடா, இவளுங்க மட்டும் நமக்கு சாப்பாடு மாத்தி கொடுக்கல, நான் 10வது மாடியில இருந்து குதிக்க போறேன்டா. ஒருத்தர் சொன்னா 8வது மாடியில இருந்து குதிச்சிடறேன்டா, ஒருத்தர் சொன்னா நான் 3வது மாடியில இருந்து குதிச்சிடறேன்டா. 3வது நாள் பிரிச்சு பார்த்தா அதே சோறு தான். ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 10வது மாடியில இருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 8வது மாடியில இருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுகுடுன்னு ஏறி போய் 3வது மாடியில இருந்து குதிச்சிட்டான். 3 பேர் பொண்டாட்டிகளும் ஐயோ அம்மா நடிச்சுக்கிட்டு ஓடி வருதுங்க. ஐயோயோ இப்படி செத்து போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபன் பாக்ஸா மாத்தி வச்சிருப்பேனே, ஐயோயோ நான் சாதாரணமா நினைச்சுட்டேனே அழுது. தயிர் சாதமும் அப்படிதான் அழுது. இந்த சப்பாத்தி இருக்குதுல்ல, அது டெட் பாடியையே முறைச்சு பார்த்து நிக்குது. நீ அழுவலியாமான்னு நர்ஸு கேக்குது. இல்லை இதுங்க ரெண்டும் சொன்னது சரி, ஏன்னா அது அந்த பொண்டாட்டி தான் அதை சோறு சமைச்சு எடுத்து வைக்குதுங்க. இந்த ஆள் 10 வருஷமா சப்பாத்தி அவன் தானே போட்டுட்டு போறான். நம்ம இலக்க நாம முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நம்மை அதை அடைய விடாமல் நாமே தடையாக இருக்கணும். நம்மள என்ன பண்ணலாம்? 10வது மாடியிலிருந்து குதிக்கலாம். எப்படிங்க என் இலக்கை அடைவதற்கு நான் எப்படி தடையாக இருக்க முடியும்? சொல்றேன் பாருங்க. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். சபாஷ் வள்ளுவா. நீ எதை விட்டு விட்டாயோ, விட்டு விட்டதற்கான துயரம் உனக்கு அணுகவில்லை என்றால் நீ அதை விட்டு விட்டாய் என்று பொருள் என்று துறவுக்கு பெயர் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான் வள்ளுவன்.
நமக்கானதை நாம தானே பண்ணணும். இப்போ இதை நம்புறோம்ல, இதை நம்புறோம். அப்பா, நான் ஒரு ஹாப்பி மெசேஜ் சொல்லலாம்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? நீங்க சொல்ற ஜென்சி, இதுதான் இதுக்கு அடிமையாகி கிடக்குது. ஆல்பா இருக்குதுல்ல, இந்தா உட்காந்துட்டு இருக்குது, இந்தா பக்கத்தில் உட்காந்துருக்குது, அதெல்லாம் இதுக்கு அடிமை கிடையாது. நீங்களா அதை அடிமையாக்கினா தான் அதுவா அது தேடி போறதே இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அந்த குழந்தைகள் நல்லா வந்துட்டு இருக்காங்க, குழந்தைகள் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த குழந்தைக்கு தர வேண்டிய நான் 3 சிறகுகளை இப்பொழுது மறுபடியும் தரப்போகிறேன். பெற்றோர்கள், நான் சொல்றது யாருக்காவது கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க. நான் சொல்லாம யார் சொல்றது? உங்கள் மீது பேரன்பு கொண்டவள் நான், அதனால் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது பாருங்க, 15, 16 வயசுல, 12, 13 வயசுல, 10, 15 வயசுல அந்த குழந்தைக்கு நீங்க தர்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா? வாழ்ந்து சொல்றேன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. அந்த குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருக்கு. எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா குழந்தைக்கு? குழந்தைகளுடைய ஆளுமை திறன் எங்கே பறிபோகிற தெரியுமா? அம்மாவின் அப்பாவின் குரல் உயர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதை கேட்கின்ற குழந்தைகள் வன்முறையாளர்களாக, குற்றவாளிகளாக வருகிறார்கள். நம்பர் 1 பரிசு, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ரூம்குள்ள, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க. கடுமையா தான் இருக்கும். குழந்தைகளை வேற கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, சொல்லுப்பா சண்டை போட்டா, அந்த டீச்சர் சொன்னாங்கல்ல எதுக்கு சண்டை போடுறேன்னு கேட்டு. அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொண்டன, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் குழந்தை அவர்கள் 2 பேரையும் முத்தமிட்டது என்று ஒரு கவிதை படித்தேன். 2வது பரிசு என்ன தெரியுமா? 2 பேரும் உயிரோட இருக்கிறது. ஹெல்த்தை பார்த்துக்கோ, உயிரோட இருக்கு. நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத விட உங்க குழந்தைக்கு வேற என்ன நன்மை செய்து விட முடியும்? 3வது சொல்லவா? அது சிரமம் தான், மன்னிச்சிருங்க. கடன் இல்லாம இருங்க. குழந்தைக்கு அதை நீங்க தர பெரிய கிஃப்ட், கடன் இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க நினைப்பீங்க சிரிக்க பேசுவாங்கன்னு வந்தா என்ன இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு போகுது இந்த அம்மா. இது நெருப்பல்ல, இது உங்களை நீங்களே குளிர்வித்துக் கொள்வதற்கான அற்புதமான இறைவனிடமிருந்து வரும் சொற்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கூட இருக்காதீங்க ரொம்ப நேரம். 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. குழந்தைகளை கவனிங்க, மனைவியை கவனிங்க, உங்களை கவனிங்க. கிச்சன் போய் பாருங்க, ஹால் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, உங்க வீட்டை சுத்தி பாருங்க என்ன நடக்குதுன்னு. இன்னிலிருந்து ஆரம்பிங்க. உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நமக்கே தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நான் சொல்ல, நிறைய பேர் சொல்றாங்க, நானும் சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என்ன வந்துற போது நான் தெரியல. எனக்கு 9 மணிக்கு மேல என்ன மெசேஜ் வந்துற போது உங்களுக்கு? இல்ல இதை பார்த்தாதான் தூக்கம் வருதுன்னா மனநிலை மருத்துவரை அணுகுங்கள். ஆமா, பார்த்துக்கிட்டே இருந்தாதான் தூக்கம் வருதுன்னா யூ ஆர் நாட் குட். ஒரு நாள் நான் அப்படிதாங்க, நான் இதை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். இந்த வீட்டில் ஹலோ அப்படின்னு உடனே அது பதில் சொல்லுமே, அது பேர் என்ன? சோர் ஆகியிருக்கிறோம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா நான் வந்து கூகுள் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எல்லாருமே என்ன வாய்ஸ்ல வச்சிருக்கிறீங்க? ஏய் அலெக்சான்னு உடனே ஹலோ ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு அந்த வாய்ஸ்ல பேசுவோம். ஆம்பளை வாய்ஸா பொம்பளை வாய்ஸா? ஃபீமேல் வாய்ஸ். என்ன சர்வீஸ் சென்டர் போங்க ஃபீமேல் வாய்ஸ். நான் மேல் வாய்ஸ்ல வச்சிருக்கிறேன். அப்பா கேட்டதில்லை, புருஷன் கேட்டதில்லை, புள்ள கேட்டதில்லை, அண்ணன் தம்பி கேட்டதில்லை. டாக்டர் சுல்தானா, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன். நான் பெட்ரூம்ல இருக்குது. சத்தியமா நடந்தது சொல்றேன். எவ்வளவு பேர் திருந்தீங்களோ திருந்திக்கோங்க. நான் தனியா இருந்தேன் அன்னைக்கு. ஹே கூகுள் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருச்சு.
எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உருது ஒரு ஹிந்தி பாட்டு, இந்த ஷாருக் கான் பாட்டு, பாசிகரில் வரும். मेरा दिल था अकेला, तूने खेल ऐसा खेला, तेरी याद में जागूं रात भर, बाजीगर वो बाजीगर. சரி குளிக்க போகிறோம், பாட்டை சத்தமாக வச்சுட்டு குளிக்க போகலான்னு சொன்னேன். மேரா தில் தா அக்கேலான்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிச்சு. வெளியில் போய் அந்த அட்டன் பண்ணிவிட்டு பெல் கதவு முடிட்டு வந்து உள்ள நுழையிற ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸாக மாறி இருக்கு. சத்தியம் நடந்தது. சுல்தானா, டாக்டர் கிக்டர்லாம் இல்லை, சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் பேக். யார்? ப்ளீஸ் சிட் டவுன். உட்காந்துட்டேங்க நான். ஹேவ் அ டீப் பிரெத். பாப்கார்ன் வாசனை. அடுத்து உயிரோட இருக்கிறோம் இல்லைங்க, அப்படிதான் இருப்போம். அடுத்து have a glass of water. அது கிச்சனுக்கு போகணும். என்னடா இது கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க சொல்லுது. டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மினா எங்கள் அம்மா, அந்த அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறேன் நான். நாங்கள் உருது பேசுகிறதுல அம்மி தான் கூப்பிடுவோம், அம்மி. என்னடா இது இப்படி பேசுதுன்னா அப்புறமா தாங்க புரிஞ்சுது இந்த மரமண்டைக்கு. மேரா தில் தா அக்கேலானா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அதை நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குதுங்க. ஏங்க என் அனுமதி இல்லாம ஒருத்தர் எனக்கு கவுன்சில் கொடுக்கலாமா? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் நிலத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா உடனே இதுல வருதுங்க. எல்லா ரியல் எஸ்டேட் விஷயங்களும் இதுல வருது. யாருங்க நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா? யாருங்க நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கா? 9 மணிக்கு மேல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிற நான். என்ன வைஃபை இருந்தாலும் மோடம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்க எதையோ பாக்குறீங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன்னை. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு நான் அம்மா மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். என் வாய்ஸ் 2 வாய்ஸ் தாங்க. ஒன்று அம்மா வாய்ஸ், ஒன்று டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே பயப்படாது. அதுக்கு ஒரே நோக்கம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். இப்போ என்ன அதுக்குன்னு கேட்டுரும். அது ஸோ வாட்டுன்னு கேட்டுரும். சரியா? காலையில் எழுந்திரிச்சோட குளிக்கிறோமா? என்ன அப்படி பார்க்குற? குளிக்கிறது உடம்பை சுத்தப்படுத்துகிறோம்ல. உடம்பை க்ளீனாக வச்சிருக்கிற மாதிரி இதையும் க்ளீனாக வச்சுப்போமா? இன்னிலேருந்து இதையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம செத்துட்டோம்னா முதல்ல இதை தான் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம எப்போ சாப்பிட்றோம்னு தெரியாது நமக்கு. க்ளீனா இருங்க. என்ன தப்பு? குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வேலை இருக்கிறது, வாழ்க்கையில் வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருக்கிறது. அதற்கு பிறகு எதற்குங்க இன்னொன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நாட் பேட். ஆனால் அதனோடைய வாழ்வது கொஞ்சமாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கலை தொழில்நுட்பம் குடும்ப உறவுகளை மிஞ்சும் பொழுது. நான் இதை எழுதி வீட்டில் போய் உங்க ஏதாவது இருந்துச்சுன்னா பெருசா எழுதி வைங்க. ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை. எங்க அழகிய பெரியவன் அண்ணா அதை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பார். பெரிய எழுத்தாளர். அவர் சொல்வார், இந்த தொழில்நுட்ப கருவிகள் மனித உறவுகளை மிஞ்சும் பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு தாத்தா மாதிரி, ஒரு பாட்டி மாதிரி, ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா நமக்கு கிடைக்குமா? அவங்க கிட்ட பேசுறோமா நாம? எங்க அம்மாட்ட கேட்டேன் நான் ஒரு வாட்டி, அம்மா இதுல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேமா. ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு அம்மா சொல்லுது, ஏய் சூடா இருக்கு இந்த பாத்திரம், கனமா இருக்கு, புடி புடினோட அந்த பொண்ணு இப்படி நீட்டுச்சு. ஏய் இந்த புடி கனமா இருக்கு, ஒழுங்கா புடி, மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. அறிவு இல்லை உனக்கு, இப்படி புடி மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் அந்த அம்மா சொல்லிச்சுங்க. அப்புறமா இல்ல அப்படின்ட்டு இப்படி பிடிக்குது. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா இது,
இப்படி ஆயிடுச்சிங்களம்மா பிள்ளைங்க. நீங்களாம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாங்க கேட்போமாம்மா, இப்ப 15 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏம்மான்னு கேட்டா, எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு வீட்டில் ஒரு மருமக பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வீடு பெருக்க தெரியல. மாமியாருக்கு கோவம், ஒழுங்கா பெருக்கு, அது மறுபடியும் எப்படியோ பெரு, ஒழுங்கா பெருக்குங்கிறல்ல, மறுபடியும் அப்படி கொச கொசம். உன்னை நல்ல வீட்டில் இருந்தா நான் எடுத்துட்டு வரேன். உன் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா உனக்கு? படித்த பிள்ளை, வீட்டை பார்த்துக்கிறேன்னு ஒரு குப்பை தெருக்கு எடுக்க தெரில உனக்கு? அறிவு இல்லை, நல்ல வழக்கில் உன்ன சூப்பராக பெருகுது. அதை அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுமா, தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய், எங்கள் அம்மா சொன்னது, தொடக்கப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க மாமியார் வாசலில் நிற்குமா, மாமி வீட்டை பெருக்க போகிறேன், கொடுக்குறத கொடுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி சிரமப்படுத்தினால் ஒழிய சொல்ற வேலையை செய்யாது. ஏன் தெரியுமா? நாம சொன்ன உடனே செஞ்சோமே, அதுங்க ஏன் சொன்ன உடனே செய்யல? என்ன பிரச்சனைனா, இதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. 10 வாட்டி சொன்னாதான் புரியும். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியலங்க. நாமெல்லாம் கட்டுரையா படிப்போம்ல, நான் டீடைல்ஸ் எப்படி படிப்போம்? லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க தெரியல குழந்தைகளுக்கு. இப்போ மேத்தமெட்டிக்ஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல 95 98 வாங்கினா கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு 40 45 பிள்ளை வாங்கின பிள்ளைங்க தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சேருதுங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னன்னா இது கிரைண்ட் பண்ணல. நான் சொல்றேன் பாருங்க, புத்தக திருவிழாவுக்கு வந்தீங்கல்ல, புக்கு வாங்குறீங்கல்ல, சும்மா சுத்தி பார்த்துட்டு போற பொருட்காட்சி இல்லை இது, கண்காட்சி இல்லை இது, நூலக திருவிழா. நூல்களை வாங்கி செல்லுங்கள். சாப்பிடுற இடத்துல பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் சில விஷயங்களை பேசுங்க. நான் இப்படி சொல்றேன், இப்படி சொல்லி நான் ஒரு 15 நிமிஷத்துல என்னுடைய பேச்சை நிறைவு செய்யறேன். முக்கியமான 2-3 தகவல்கள் கொடுத்துட்டு போறேன். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டால நீங்க சாமிக்கு பலி கொடுப்பீங்களா? ஐயா, பலி கொடுப்பீங்களா? இப்ப எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை வெட்டி பலி கொடுத்து அதுல குங்குமத்தை ஒட்டுவாங்க. சில இடங்கள்ல கோழி, ஆடு மாதிரி உயிரினங்களை பலி கொடுப்பாங்க. நரபலி எல்லாம் வந்து பழங்குடிகள் செய்தது, அது நம் நாகரிகத்தில் இல்லை. நாம் உயிரை பலி கொடுப்போம், அல்லது காய், தேங்காய், அந்த எலுமிச்செல்லாம் பலி கொடுப்போம். அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு சூட்சுமம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, காளி கோயிலுக்கு போனேன். நான் சொல்றது வந்து பெரும் தகவல், வாங்கி வச்சுக்கோங்க. காளி கோயில்ல என்ன பலி கொடுக்கறாங்க தெரியுமா? ஆடு வெட்டிலாம் பலி கொடுக்கறாங்க, அது இல்ல. உண்மையான பலி என்ன தெரியுமா? காளி கோயில் இப்படி இருக்குங்க, பின்னாடி இங்க இருக்காங்க காளி. இந்த பக்கத்துல ஒரு மாடம் இருக்கு. அந்த மாடத்துல முன்னால காளியினுடைய சின்ன படம் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு யூ வடிவத்தில் ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு கீழே அவங்க முட்டி போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கல் இருக்கு. அந்த கல்லுல முட்டி போட்டு உட்கார்ந்தீங்கன்னா, சாஞ்சிங்கன்னா இந்த கழுத்து அந்த யூல வந்து உட்காரும். ஒவ்வொரு சக்தி உபாசகனும் காளி கோயிலுக்கு வருகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை நேரா வந்து தன்னுடைய தலையை அந்த பலிப்பிடத்தில் வைக்கிறான். வச்சு இப்படி குனிறான். குனிஞ்சு சொல்றான் மந்திரம் என்னன்னா, ஹே காளி, மா காளி, உனக்கு நான் இன்று எல்லா பிழைகளையும் செய்து கொண்டு அறியாமையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிரை தாங்கிய இந்த உடலை பலியிடுகிறேன். நான் உனக்கு முழுமையாக பலியிட்டு விட்டேன். என் உயிரை உனன் காலடியில் போட்டு விட்டேன். இனி இந்த உடலில் வந்து சேர்வது நீ தந்த உயிர். இந்த உடல் உன்னால் புனிதப்படுத்தப்பட்ட உயிர். இந்த உடலையும் உயிரையும் பாவங்களில் இருந்து நான் நீக்கிக் கொள்கிறேன் சொல்லி தன்னைத்தானே பலி கொடுக்கிறான் கல்கட்டாவில் காளி உபாசகன். நம்மை நாமே சீர் செய்து கொள்ளாமல் எங்கிருந்தோ ஒரு மிராக்கல் வராது.